பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 8 மாதங்களை முடித்து 9வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கிறார். 8 மாதமும் கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தருக்கே நன்றி, அவருக்கே மகிமை. நன்றியுள்ள இருதயத்தோடு நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடியானுக்கும் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண ஆசீர்வாதமும் பூரண ஆரோக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 8 மாதங்களை முடித்து 9வது மாதத்திலே வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு மகிமையான வேத வசனத்தை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்கிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9வது மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற வெளிப்படுத்துகிற ஒரு மகிமையான வார்த்தை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நம்முடைய ஆண்டவர் வாக்குமாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நான் செய்வேன், எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிரியமானவர்களே, அவசரப்பட வேண்டாம், பொறுமையோடு இருப்போம். நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். இயேசு சொல்லுகிறார், நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த மகிமையான வசனத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையில் இந்த வசனத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் என்றால், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 12வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்று ஆரம்பித்து கீழே அநேக வசனங்களை யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேளை நெருங்கி வருகிறதை அறிந்து தம்முடைய ராஜ்யத்திற்காக சுவிசேஷ வேலைகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய சீஷர்கள், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற போது, நான் என் பிதாவினிடத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் எந்த நன்மைக்காகிலும் எந்த தேவைகளுக்காகவும் அலைந்து திரியக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, அது நிமித்தம் அவர்கள் மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதை அறிந்து சீஷர்களை பார்த்து சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம், அன்பு சீஷர்களே, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், நான் செய்வேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 9வது மாதத்தில் அதே வார்த்தையை வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை விசுவாசிப்போம். கர்த்தர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். ஆமேன். ஒரு அருமையான மகிமையான ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடுகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசென்னும் நாமம் 7 திசைக்கும் பரவிட செய்யணுமே என்கிற ஒரு பாடல் பாட கேட்போம். இயேசு நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போல ஒரு இனிமையான நாமம் உலகத்தில் எங்கும் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான நாமம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமமே அதிசயம் நல்லவர்.
இயேசென்னும் நாமம் ஏழேழு திசைக்கும் பரவிட செய்யணுமே. ஆமென். இயேசென்னும் நாமம் ஏழேழு திசைக்கும் பரவிட செய்யணுமே. இயேசப்பா பேரு ஏழேழு உலகில் எழுப்புதல் அடையணுமே. கிருபைகள் கிருபைகள் கிடைத்திடவே வல்லமை நம்மீது இறங்கிடவே. கிருபைகள் கிருபைகள் கிடைத்திடவே வல்லமை நம்மீது இறங்கிடவே. இலவசமாக ரட்சிப்பை அடைய தினந்தோறும் ஜெபிக்கணுமே. இலவசமாக ரட்சிப்பை அடைய தினந்தோறும் ஜெபிக்கணுமே. இயேசென்னும் நாமம் ஏழேழு திசைக்கும் பரவிட செய்யணுமே. இயேசப்பா பேரு ஏழேழு உலகில் எழுப்புதல் அடையணுமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனத்தை மட்டுமல்ல, கீழே வருகிற வசனங்களில் அநேக வசனங்களை சொல்லி தம்முடைய சீசருடைய இருதயத்தை அவர் திடப்படுத்தினார். அதிலே முக்கியமான ஒரு வசனம்தான், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு என்னும் நாமத்தில் இம்மைக்குரிய மறுமைக்குரிய அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவருடைய நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 22வது வசனம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், சகலமும், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்கள் சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் அதிகாரங்கள் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே எல்லா அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகையினாலே எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு அற்புதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்திற்குள்ளே அடங்கியிருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது அவருடைய நாமத்தினால் நாம் அனுபவிக்கிற இன்னும் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதங்கள் எண்ணற்ற நன்மைகளை வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அன்றையும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். எந்த மனுஷனும் இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம், அன்றியும் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசமெங்கிலும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாயிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசமெங்கிலும் சுவிசேஷ வேலை இயேசுவின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. இயேசுவின் நாமம் இல்லாமல் சுவிசேஷம் இல்லை. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம், உம்முடைய நாமத்தில் பிசாசுகள் கீழ்ப்படுகின்றன என்று சீசர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை
துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் கீழ்ப்படுகிறது, இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடுகிறது, சாபங்கள் மறைகிறது, இயேசுவின் நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் நடக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துகிற பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது வியாதிகள் மறைகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, பேதுருவும் யோவானும் ஆலயத்தின் முற்றத்திலே பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரன் ஏதாகிலும் பொருட்கள் கிடைக்கும் என்று பேதுருவையும் யோவானையும் பார்க்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை அவர்கள் உச்சரித்த பொழுது, இயேசுவின் நாமத்தை அவர்கள் சொன்ன பொழுது அந்த முடவன் எழுந்து குதித்தெழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடைபெறுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 11வது வசனம், இயேசுவின் நாமத்தில் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையான ஒரு வார்த்தை. நாம் இயேசுவின் நாமத்திலே அவருடைய ஆவினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா ஆசீர்வாதங்களும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவருடைய நாமத்திற்குள்ளே, இயேசு என்கிற நாமத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆகினாலே தான் இயேசு சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த 9வது மாதத்திலே என்ன நன்மை நமக்கு தேவை, எந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை? இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்திலே கடந்து வாருங்கள், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை, நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 14:14 என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், என் நாமத்திலே எதை கேட்டாலும் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ என்று இயேசு சொல்லுகிறார். ஆகினாலே நாம் எதை கேட்டாலும், மேலே நாம் அநேக வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். கடந்த காலங்களில் நீங்கள் ஜெபத்தில் கேட்டவைகளை பெறாமல் போயிருக்கலாம், ஜெபித்தும் ஆவலோடு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு கால தாமதமாகி இருக்கலாம். என்றால் அது நிமித்தம் சோர்ந்து போய் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களில் சிலர் ஜெபிப்பதையே நிறுத்தி இருக்கலாம். ஜெபித்து என்ன பயன்? என் வேண்டுதல்களுக்கு நான் கேட்டபொழுது ஒரு பலனும் இல்லையே, ஒரு நன்மையும் வரவில்லையே, உத்தரவு பிறக்கவில்லையே என்று கலங்கி போயிருக்கலாம். நான் முதலாவது சொன்ன வேத வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சுகம், ஆரோக்கியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக, பிசாசுகள் துரத்தப்படுவதற்காக எத்தனையோ நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்கி இருக்கிறது என்று வசனங்களை நாம் தியானித்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலங்களில் நீங்கள் ஜெபித்தும் உங்களுக்கு பதில் கிடைக்காமல் போயிருக்கலாம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் அவருடைய நாமத்திற்குள் உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்று வேத வசனத்தில் தியானித்தோம் அல்லவா? அந்த வசனங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு விசை கூட அவருடைய நாமம் எவ்வளவு அதிசயமான நாமம் என்பதை அறிந்து விசுவாசித்து நீங்கள் தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வேன், நான் செய்வேன். மட்டுமல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்னும் நாம் ஜெபித்து நம்முடைய ஜெபங்கள் நாம் கேட்டும் நாம் பெறாமல் போனதற்குரிய காரணம் என்ன? வேத வசனத்தில் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால் உங்களுக்கு சித்திக்கவில்லை. நாம் ஆசைப்படுகிறோம், சுய இஷ்டம் அல்லது சுய ஆசை, இது நிறைவேற வேண்டும், இது நடக்க வேண்டும், சுயத்தை சார்ந்த சில விண்ணப்பங்கள், சில ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம், அது நமக்கு கிடைக்கவில்லை. இச்சிக்கிறோம், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத, ஆமென், கிறிஸ்துவுக்கு விருப்பமில்லாத சில காரியங்களை நாம் இச்சித்து கேட்கிறபடினாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறோம், உங்களுக்கு சித்திக்கவில்லை என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, விண்ணப்பம் பண்ணினீர்கள், எதற்கு? உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணி பெறாமல் இருக்கிறீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு 4:2 சுய இச்சை ஆகையால், சுய இச்சையினாலே, சுய ஆசைகள், சுயத்தை சார்ந்து தேவனிடத்திலே நீங்கள் கேட்டபடினாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் ஆமேன் தேவை என்பதை அறிந்தும் விண்ணப்பம் பண்ணாமல் நிர்விசாரமாக இருந்தபடினாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை. யாக்கோபு 4:3 வசனத்திலே, விண்ணப்பம் பண்ணினீர்கள் உண்மைதான், எதற்காக? உங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பம் பண்ணினீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மட்டுமல்ல, செலவழிக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை யாக்கோபு 4:3 வாசிக்கலாம். உலக பிரகாரமாக வாழ வேண்டும், உலக பிரகாரமாக எல்லோரையும் போல செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணினீர்கள், ஆகையினாலே பெறாமல் இருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாம் கேட்டும் பெறாமல் போவதற்குரிய காரியம், நீங்கள் இச்சித்தீர்கள், கிடைக்கவில்லை. விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு சித்திக்கவில்லை. சில நேரத்தில் விண்ணப்பம் பண்ணினீர்கள், கேட்டீர்கள், எதற்காக? சுய இச்சைகளை நிறைவேற்ற செலவழிக்க வேண்டும் என்று, உலக பிரகாரமாக வாழ வேண்டும் என்று, ஆமென், தகாத விதமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பெறாமல் இருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் எவ்வளவு கருத்தாக தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை ஆமென் கேட்க வேண்டுமானால் எவ்வளவு கருத்தாக ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிற பொழுது, அவருக்கு பிரியமானவைகளை ஆமென் நாம் கேட்கிற பொழுது, கர்த்தர் நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களில் சுயங்கள் அழிந்து போகட்டும், சுயத்தை தள்ளிவிடுவோம். நமது ஜெபங்கள் அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தர் நாம் எதை கேட்கிறோமோ அந்த அற்புதங்களை, நன்மைகளை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்கிறார். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், அநேக ஜெப குறிப்புகள், அநேக தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே வருகிற, ஜெபிக்கிற, கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், வார்த்தை சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிற பொழுது, அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் கேட்கிற பொழுது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுது? நாம் எதை கேட்கிறோமோ அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால், தேவனுக்கு உகந்ததாக இருக்குமானால், அவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கும் ஆமேன் பதில் தருவதற்கும் போதுமான தேவனாக இருக்கிறார்.
அவருடைய சித்தத்தின்படி கேட்போம், அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 22 அதிகாரத்தில் அதனுடைய 42வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் வாசிக்கலாம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடிய வேதனைகளை அனுபவிக்கிற பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொடிய வேதனைகளை அனுபவிக்கிற பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அடுத்த வார்த்தை, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் அநேக தேவைகளோடு, அநேக எதிர்பார்ப்புகளோடு, அநேக விருப்பங்களோடு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வருகிற பொழுது மிகவும் தாழ்மையோடு, ஆண்டவரே என்னுடைய நினைவுகள், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பமெல்லாம் எவ்விதமாக இருக்கிறது, அதை நான் உம்மிடத்திலே தெரிவிக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பத்தின்படி இந்த காரியத்தை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி இந்த நன்மைகள் எனக்கு வரட்டும், உம்முடைய சித்தத்தின்படி இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய விருப்பத்தின்படி எங்கள் வீட்டில் இந்த நன்மையான காரியங்கள் நடக்கும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தை அறிந்து தாழ்மையோடு இயேசுவை போல், ஆகிலும் ஆண்டவரே என்னுடைய விருப்பம் என் சித்தம் அல்ல உமது சித்தத்தின்படி இந்த காரியங்களை செய்து முடிப்பீராக என்று தாழ்மையோடு நாம் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கேட்கிற பொழுது நிச்சயமாய் நாம் கேட்பது தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால், அவருக்கு உகந்ததாக இருக்குமானால், ஆமென், நாம் எதை கேட்டாலும் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள், நான் செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 11 அதிகாரத்திலே அதனுடைய 11வது வசனம், நாம் மீனை கேட்டால் பாம்பை பிடித்து கொடுக்கிற கர்த்தர் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை கேட்டாலும் அதை செய்கிற ஒரு ஆண்டவர். நாம் மீனை கேட்டால் மீனை கொடுக்கிறார், மீனை கேட்டால் பாம்பை பிடித்து கொடுக்கிற தேவன் அல்ல. லூக்கா 11 அதிகாரத்திலே 10வது வசனத்தில், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யோவான் 16 அதிகாரத்தில் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இதுவரையிலும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம்? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் கேட்கிற பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்று கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே இன்றைக்கு தேவ சித்தத்தை அறிந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இயேசு சொல்லுகிறார். ஆமென், நான் செய்வேன். நாம் கேட்கிறோம், ஆண்டவர் தருகிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று பார்க்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அதிலே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. முதலாவது அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். யோவான் 14:13 ஆண்டவர் எப்படி நமக்கு நன்மைகளை கேட்கிறதை கொடுக்கிறார், என்ன விருப்பத்தின்படி நாம் கேட்கிற நன்மைகளை நமக்கு பெற்று கொடுக்கிறார் என்றால், எதற்காக கொடுக்கிறார் என்றால், யோவான் 14 அதிகாரத்திலே 13வது வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் செய்வேன், நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோவான் 14:13 அதிலே ஒரு ரகசியம் என்ன? நாம் கேட்கிறோம், இயேசப்பா அதை நமக்கு கொடுக்கிறார்.
ஏசப்பா அதை நமக்கு செய்கிறார். ஏசப்பா அதை நமக்கு பெற்றுத் தருகிறார். ஏசப்பா அதை நிறைவேற்றி தருகிறார். எதற்காக? வார்த்தை சொல்லுகிறது, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற நன்மைகளை எது நிமித்தம், எதற்காக, எந்த அடிப்படையிலே நமக்கு கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆமீன், குமாரனில் பிதாவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பு கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்தினீர்களா? இதற்கு முன்பு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட ஜீவிதங்களிலே, ஆமேன், தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதெல்லாம், ஆண்டவர் நமக்கு பெற்றுக் கொடுப்பதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எவ்வளவு மகிமையான வார்த்தை! பிரியமானவர்களே, வார்த்தையினாலாவது, ஆமென், வார்த்தையினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரியையினாலாவது, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து, ஆமேன். சில நேரங்களிலே நாம் தவறி விடுகிறோம் பிரியமானவர்களே. சில மகிழ்ச்சியான தருணங்களில் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் நேரம் கொடுப்பதில்லை, நாம் சமயம் கொடுப்பதில்லை, நாம் தவிர்த்து விடுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே, அவருடைய நாமத்திலே செய்கிறேன், அவருடைய நாமத்திலே நான் நடத்துகிறேன், அவருடைய நாமத்தினாலே நான் போகிறேன், ஆமென் என்று சொல்லி அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் நிறைவேற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எவ்வளவு ஆழமான வார்த்தை! நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கடந்த காலங்களில் நாம் கேட்டும் விண்ணப்பம் பண்ணியும் பெறாமல் போயிருக்கலாம், கால தாமதமாகி இருக்கலாம். கேட்ட வசனங்களின்படி ஏதாயிலும் தவறுகள் இருக்குமானால் சுய இச்சையின்படி நாம் கேட்டிருப்போம், கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒருவேளை ஆமென், செலவு பண்ண தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணி நாம் பெறாமல் போயிருக்கலாம். என்றால் இயேசு சொல்லுகிறார், என் பிதாவுடைய சித்தத்தை அறிந்து, பிதாவுடைய சித்தத்தின்படி, என்னுடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்கிற எந்த நன்மைகள், எந்த ஆசீர்வாதங்கள், எந்த விருப்பங்கள் எவைகளானாலும் ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அல்லவா, கேட்கிறோம் அல்லவா, அவைகளினால் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படுமே ஆகில், அவைகளினால் பிதாவினுடைய நாமம் உயர்த்தப்படுமே ஆகில், நாம் கேட்கிறதினால் பெற்றுக்கொள்கிற நன்மைகளினால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமே ஆகில், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கேட்ட வசனங்களை உள்வாங்கி, ஆமேன், கேட்ட வார்த்தையின்படி பிதாவின் சித்தத்தை அறிந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, ஆண்டவரே நான் இந்த நன்மையை செய்யும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் இதை கேட்கிறேன், நிச்சயமாக உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். என்னுடைய குடும்பத்திலே இந்த காரியத்தை நீர் செய்து முடிப்பீராக, நிறைவேற்றுவீராக. அதன் நிமித்தம் ஆமேன், நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே என்று
என்று சொல்லி நீங்கள் தாழ்மையோடு தேவனிடத்திலே கேட்டு பாருங்கள். இன்றைக்கு கேட்கிற நீங்கள் எவைகளை கேட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் செய்வேன், நான் செய்வேன். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிந்து கேட்போம், அவருக்கு பிரியமான விதத்திலே கேட்போம், உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று கேட்போம், உம்முடைய விருப்பத்தின்படி இந்த காரியங்கள் ஆகட்டும் என்று கேட்போம். மட்டுமல்ல, நீர் எனக்கு என்னுடைய மன விருப்பத்தை கேட்டு, என்னுடைய வேண்டுதலை கேட்டு, எந்த நன்மைகளை எனக்கு தந்தாலும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே, ஊழிய பாதையிலே நான் கேட்கிற எதையும் நீர் எனக்கு பெற்றுத்தாரும். அது நிமித்தம் ஆண்டவரே, பிதாவினுடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன், அது நிமித்தம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று அவருடைய சித்தத்தின்படியாக, வசனத்தின்படி ஆண்டவரிடத்தில் கேட்போம். இன்றைக்கே கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே கேட்கிற நமக்கு, நாம் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களுக்கு மேலாய் மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அன்பு நிறைந்த எங்கள் எஜமானனே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம். பிதாவாகிய தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். அப்பா, யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே. தகப்பனே, ஆமென், உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் ஜெபித்தது போல, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது போல, ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற உம்மிடத்தில் எந்த நன்மைகளும், எந்த ஆசீர்வாதங்களும், எந்த விண்ணப்பங்களை வைக்கிறோமோ, சுய சித்தத்திற்காக அல்ல, சுய விருப்பத்திற்காக அல்ல, சுய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுவதற்காக அல்ல, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து தாழ்மையோடு உம்மிடத்தில் நாங்கள் ஜெபித்து, ஆமே, நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கேட்கிற விதத்திலே, ஆமேன், உமது பிள்ளைகள் கேட்டு உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனையோ நன்மைகளை உம்முடைய நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம். உம்முடைய நாமத்தினால் உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கேட்கிற உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய பிரியத்தின்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்போதும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமம் எவ்வளவு மகிமையான நாமம், எந்தெந்த நன்மைகளை கொண்டு வருகிற நாமம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, வேண்டிக் கொள்ளுகிற பொழுது எந்தெந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை கேட்ட அன்பு பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே எவைகளையெல்லாம் கேட்பார்களோ அந்த நன்மைகளை எல்லாம் உமது பிள்ளைகளுக்கு தந்து கிருபையாக உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. என் நாமத்தினாலே இதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆண்டவர், இந்த 9வது மாதத்திலே பணிவோடு தாழ்மையோடு உமது சமூகத்தில் வந்து கேட்கிற, ஜெபிக்கிற, உம்முடைய சித்தத்தை அறிந்து உமது சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தையின்படியே அற்புதங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே. உமது பிள்ளைகளுடைய சந்தோஷம் நிறைவாக மாறத்தக்கதாக, நிறைவாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிதாவின் சித்தத்தை அறிந்து கேட்போம், பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.